அண்டர் 2Kல ஒரு ப்ளூடூத் மைக்கு, அதுவும் வித் நாய்ஸ் கேன்சலேஷனோட. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க, நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். உங்கள் யாருக்காச்சும் மைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயர்டு மைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அந்த மைக் வீணாக போயிடுச்சு. அதனால் ரீசெண்டாக வந்து மைக் வாங்கலான்னு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு அதுவும் ப்ளூடூத் மைக்கு, அதுவும் இந்த காலரில் ஒட்டுற மாதிரி மேக்னெட்டிக் மைக்காக வேணும்ன்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிராண்டடாக பார்க்கும்போது எல்லாமே வந்து 10Kக்கு மேலே இருந்தது. அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் கம்மி பட்ஜெட்டில் தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மைக்கை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், ரிவ்யூ செக் பண்ணுவோம். அந்த மாதிரி ரிவ்யூ செக் பண்ணேன். இதோட ரிவ்யூ பெருசாக எங்கேயுமே இல்லை. பெருசான்றதை விட எங்கேயுமே இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா யாருமே ஃபோட்டோவோ வீடியோஸ் எதுவுமே போடலை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மைக் வாங்குவோம், நமக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ போடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போதே தவிர்த்து ப்ராடக்ட் ரிவ்யூ ஒரு ப்ரொமோஷன் அப்படி எதுவுமே கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மைக் வாங்கியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இந்த ப்ளூடூத் மைக் தான் வாங்கியிருக்கேன். பட் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸில் இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது இந்த மைக்கோட பேர் பார்த்தீங்கன்னா மொபிஜாக்குன்னு தான் இருந்தது. ஐயோ, ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரைஸை வந்து ஹைட் பண்ணியிருப்பேன். ஸோ மொபிஜாக்குன்னு தான் இருந்தது நான் ஆர்டர் பண்ணப்போ. ஆனால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே சைனீஸில் எழுதியிருக்கு. அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன், ஐஃபோனுக்கும் டைப் சி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா லைவ் ஷோ, இன்டர்வியூ, vlog, ஷார்ட் வீடியோ, ஸோ இதெல்லாமே போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. சைனீஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை நான் வாங்கி கையில் வாங்கினப்போ எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக தான் இருந்தது. நான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த ப்ராடக்ட் கையில் வந்துச்சு. அதாவது திங்கக்கிழமை வந்துச்சு. நான் புதன்கிழமை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திங்கக்கிழமையே ஷூட் பண்ணேன். பட் இப்போ எடுத்து பார்க்கும்போது அந்த வீடியோலாம் வந்து டெலிட் ஆகிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணும்போது அதையும் சேர்த்து டெலிட் பண்ணிட்டேன் போல். அதனால தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, ப்ராடக்டோட அன்பாக்சிங்கை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்கும்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு குட்டியாக அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. என்னங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த மைக் பாக்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த இயர்பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, சூப்பராக குட்டியாக அழகா. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மைக் வரும், ஒரு ரிசீவர் வரும். ஸோ 2 மைக்கில் இதில் ஒரு மைக் இருக்குது, ஒரு மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரிசீவரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோனில் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் இதுதான் வரும். இந்த பாக்ஸில் எல்லாமே மேக்னெட்டிக். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ள மைக்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாகவும் பார்த்தீங்கன்னா மைக்கை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த கேஸில் வச்சு கூட நம்ம எப்படி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடில் மைக் வச்சிருக்கனால ரைட் சைடு இண்டிகேட்டர் ஆகுது. இதே மைக்கை தூக்கி நம்ம சென்டரில் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா இந்த சைடு இண்டிகேட்டர் காட்டும். நம்ம எந்த மைக்கை வந்து சார்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டும். அப்புறமா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ மைக் சார்ஜ் ஏறுதுங்களா உள்ள, இந்த மைக் இப்போ சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது கனெக்ட் பண்ணுற மோட்லேயே இருக்கும். நம்ம வந்து இப்போ எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மைக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லேயே இருக்கும். நம்ம ரிசீவரை போட்டோன்னே இப்போ ரிசீவரில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது நார்மல் மோடில் இருக்குது. இப்போ சிங்கிள் லைட் ஏறியுதுல்ல, ஸோ சிங்கிள் லைட் ஏறதுனால நார்மல் மோடில் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் நாய்ஸ் கேன்சலேஷனை நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேப் பண்ணிங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் எரியுதா? ஸோ ஒரு டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடும். திரும்ப ஒரு டேப் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகிடும். அப்புறம் இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்கை 3 வாட்டி இப்படி டேப் பண்ணோன்னா ரீவர்பரேஷனாக ஒரு சரிங்க. ஆமாம், ரீவர்பரேஷன் சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. அதாவது உங்களுக்கு
எக்கோவாக பேசுகிற மாதிரி கேட்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபும் பண்ணிக்க முடியும், ஆனும் பண்ணிக்க முடியும். இப்போ திரும்ப நீங்கள் அதே மாதிரி 3 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா ஸோ நார்மல் மோடுக்கு வந்துடும். சப்போஸ் நான் சொன்ன மோட்லாம் உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா, நம்ம பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட்டில் சைனீஸ்லையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் போட்டிருப்பாங்க. சிங்கிள் டேப் பண்ணால் என்ன யூஸு, டபுள் டேப் பண்ணால் என்ன யூஸு, ட்ரிபிள் டேப் பண்ணால் என்ன யூஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. எப்படி ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும் கூட போட்டிருப்பாங்க. மெயினான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை பார்த்தீங்களா, இந்த மைக்கை எப்படி ஆன் பண்ணணும்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே கீழே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், இந்த மைக்கில் இருக்கும், கீழே வந்து இந்த ஸ்டிக்கர் போட்டு இந்த இடத்துல கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மைக்கை நம்ம இதில் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருக்கும், நம்ம எடுத்தோடனே ரிசீவர் கூட ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா ஒரு 2 செகண்ட் இப்படி அழுத்தி பிடிச்சா ஆஃப் ஆகிடும். இன்னும் ஒரு 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்படி ஆன் ஆகிடும். இது ஆன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரிசீவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ரிசீவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் மூலியமாகவே இது கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி இதில் இப்படி வைக்கிறேன். ஸோ இப்படி சார்ஜ் ஏறுதுங்களா? இப்படி சார்ஜ் ஏறுறத நம்ம இப்படியே எடுத்தோம்னா இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளூவில் இருக்கா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரிசீவோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது எனக்கு இந்த மைக் ஏன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஏன் வந்து இந்த மைக்கை வெயிட் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா இதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி மேக்னெட், இதில் வந்து ஒரு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டும் அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் என்னென்னா நம்ம ஈஸியாக சட்டையில் வந்து இப்படி ஒட்டிக்க முடியும். ஸோ சட்டையில் இப்படி வந்து ஒட்டி வச்சிட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ப்ளூடூத் மைக் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த மைக்கை நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஒயர்டு மைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மைக்கில் என்ன ப்ராப்ளம்னா, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. லோக்கல் மார்க்கெட்டில் 115 வாங்கினது நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒரு 6 மந்த் பக்கம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இப்போ என்னன்னா, நம்ம வீடியோ எடுக்கும்போது குறைன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது இடையில. அது இல்லாமல் இது ஒயர்டு மைக்குன்றனால என்னோட ஃபோனில் நான் வீடியோ இப்போ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டு பார்த்தேன்னா அது அப்படியே ப்ளே ஆகும். பட் இந்த ஒயர்டு மைக் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இது டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் என்னால் வாய்ஸ் கேட்க முடியுது. அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது. சரி, ஒயர்டு வேண்டாம், நம்ம அப்கிரேட் பண்ணுறோம், ஒரு ப்ளூடூத்தில் போகலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இந்த மாதிரி மைக், அதாவது இந்த மாதிரி மேக்னெட்டிக் மைக் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சரி, காஸ்ட்லியாக தான் வாங்க முடியல, அட்லீஸ்ட் லோ பட்ஜெட்டில் ஏதாவது இருந்தால் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மைக் பார்த்தேன். ஒரு 2-3 டேஸ் பக்கம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ரிவ்யூ, என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் இண்டோரில் தான் நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் மொட்டை மாடிக்கு போகலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா காற்றெல்லாம் அடிக்கும். அங்கே எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல. நம்ம மொட்டை மாடியில் போயிட்டு ஷூட் பண்ணுறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் வந்து சவுண்டு கேட்குது, பஸ்ஸு ஹார்ன் அடிக்கிற சவுண்டு இதோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். காக்கா கத்துற சவுண்ட்லாம் கேட்குது, அவ்வளோவா கேட்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரில. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போது நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணுவோம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ சவுண்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்பயும் பஸ் ஹார்ன் அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது, உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபைனலாக வந்தாச்சு. இந்த மைக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர் 2Kன்னு சொல்லிட்டு நான் தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன். ஆமாம், 2Kக்குள்ளே தான் இது. எக்ஸாக்டாக இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1714. உங்களுக்கு வந்து நான் இங்கே டிஸ்பிளேலேயே போடுறேன். நான் என்னோட ஸ்க்ரீன்ஷாட், நான் வாங்கின ஸ்க்ரீன்ஷாட்டு 1714. நான் நேற்று செக் பண்ணும்போது 16 சம்திங், நம்ம 1600 100 ருபீஸ் அப்படியே கம்மியாக காமிச்சது. நான் இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். மேபி கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக கூட இருக்கலாம். அது வந்து இன்னைக்கு டேட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மைக் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த மைக் லோ பட்ஜெட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மைக்கை கண்டிப்பாக பாருங்கள். இந்த மைக்கை பற்றி யாருமே ரிவ்யூ போடலை, அதனால தான் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிவ்யூவாக இருக்காது. ஏன்னா நான் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரிவ்யூவரும் கிடையாது. நான் ஒரு பஸ் ட்ராவலருங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய பஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எதுவும் வந்தால் அப்டேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வெறும் வீடியோ கிடையாதுங்க. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.